Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அசத்தலான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து தேங்காய் புளி எதுமே சேர்த்தாம ஒரு கார குழம்பு தான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் சுவையான அவரைக்காய் கார குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அவரைக்காய் கார குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து 100 கிராம் அவரைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 20 சின்ன வெங்காயம் மசாலா அரைக்கிறதுக்காக உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 கனிஞ்ச தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் குழம்பு தாளிக்கிறதுக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு. அவ்வளோதாங்க அவரைக்காய் கார குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அவரைக்காய் கார குழம்புக்கு இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், சோம்பு. இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து 1 தக்காளி வந்து மசாலா அரைக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வந்து லாஸ்ட்டாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு அடி பிடிச்சிரும். இப்போ இதில் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா அரைச்சி நம்ம மசாலாவாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானோடனே வெந்தயம், கடுகு உளுந்தம்பருப்பு 3 சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி செஞ்சு விடலாம். இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும் குழம்புக்கு. வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடனே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்துருந்தேன். அதுக்கு வந்து 1 தக்காளி மசாலாவுக்கும் 1 தக்காளி இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அவரைக்காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வைங்க. காய் வந்து கொஞ்சம் வதங்கணும். இப்போ பாருங்கள், காய் வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து காய் வேகணும். அதுக்கு கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை வேக்காடுக்கு மேலே கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்கள், மசாலாவுக்கு வந்துட்டு வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து காய் வந்து அரை வேக்காடுக்கு மேலே வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து அவரைக்காய் கார குழம்புக்கு தேங்காய் புளி எதுவுமே சேர்த்துக்கல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால நான் இந்த ஸ்டைலில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மசாலா அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி அலசிட்டு இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு. ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அவரைக்காய் கார குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது சேர்த்துருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு வந்து 2லேருந்து 3 கொதி வரைக்கும் வந்து காய் நல்லா வேகட்டும், மசாலாவோட பச்சை வாசனையும் போகட்டும்.
இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சுட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, அவரைக்காய் கார குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.